அந்த 4 இடமும் தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு. அந்த 4 இடத்துல ஏன் இவருக்கு திமுக அரசாங்கம் அதுதாங்க திமுக அரசாங்கம் நடத்துற இடங்க தானே அந்த 4 இடமும். செய்தியாளருக்கும் விசிக தலைவர் திருமாவளவனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. செய்தியாளர் சந்திப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 100 அடி சாலை ஏதாவது இருக்கா? 8 வழி சாலை ஏதாவது இருக்கா? இல்லைன்னா பொதுவான இடத்துல ஒரு 5 லட்சம் பேர் கூடக்கூடிய ஒரு பொது இடத்தை தேர்வு பண்ணி எல்லாரும் அங்கே கூட்டி ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்த வேண்டியதானே, ஒரு பொதுக்கூட்டமாக மாநாடு நடத்த வேண்டியதானே. அந்த 4 இடமும் தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு. அந்த 4 இடத்துல ஏன் இவருக்கு திமுக அரசாங்கம் அதுதாங்க திமுக அரசாங்கம் நடத்துகிற இடங்க தானே அந்த 4 இடமும். திமுக அரசாங்கம் அங்கே பண்ணுறதானே அந்த 4 இடத்துல பண்ணியிருக்கலாம்ல. அந்த 4 இடமும் திமுக ஆட்சி நடக்கிற இடம் தானே, தமிழ்நாடு தானே. அப்பவும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தானே அங்கே இருந்த இவர் தானே முதலமைச்சராக இருந்தார். இந்த காவல்துறை தானே அந்த 4 இடங்களையும் பர்மிஷன் கொடுத்தாங்க. அப்போ அந்த 4 இடத்துல பண்ணியிருக்கலாம் இல்லையா? திருச்சியில் பண்ணியிருக்கலாம் இல்லையா? மரக்கடை சந்தில் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இது அவங்க குறி வைக்கிறது என்னன்னா செந்தில் பாலாஜி மேலே பழிய போடணும். செந்தில் பாலாஜி மேலே ஏன் பழிய போட நினைக்கிறாங்கன்னா, அவர் மேற்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறாரு. மேற்கு மாவட்டங்களில் அவர் தேர்தல் வேலை செய்ய விடாமல் தடுக்கணுங்கிறது பிஜேபியுடைய நோக்கம். பிஜேபிக்கு மேற்கு மாவட்டங்களில் ஒரு பேஸ் இருக்கிறத அவங்க நம்புகிறாங்க. அப்போ இப்போ செந்தில் பாலாஜி இருந்தார்னா மேற்கு மாவட்டங்களில் தேர்தல் வேலையில் நம்ம வெற்றிகரமாக செய்ய முடியாதுன்னு ஒரு பயம் இருக்குது. அதனால் இந்த பிரச்சனையை செந்தில் பாலாஜி மேலே தூக்கி போடலான்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா ஏன் இதே சம்பவத்தை செய்யணும்னா திமுகவோட அந்த மாவட்டங்களில் அமைச்சர்கள் இல்லையா? அந்த மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை திமுக அமைச்சர்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்களா? இந்த மாதிரி திரித்து பேசுறதுனால தான் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.